ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜிக்ஸாக் லைஃப். வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிம்பிளான ரெசிபி தாங்க மசால் முச்சை. அதாவது டீ கடையில் நம்ம மசால் முச்சை சாப்பிட்ருப்போம். அதை வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம். அதுவும் வெள்ளை கலரில் நான் செய்ய போகிறேன், பார்ப்போம். இதுக்கு நாளே மொச்சை பயிரை ஊற வச்சுருந்தேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 5 விசில் குக்கரில் விட்டுட்டு பூவாக வெந்திருக்கும். அதை எடுத்து வச்சுக்கணும். 3 பல்லாரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், சிறுஜீரகம், கசகசா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, அதே மாதிரி பொரிகளில் கொஞ்சமாக ஒரு 4-5 சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க மாவா. இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு, ஒரு 4 பெருஞ்சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எதனாலனா நம்மளுக்கு மொச்சை வாய்வு, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்கோம், அதனால் வாய்வை களைச்சி விட்டுரும், வாய்வு பிடிக்காது. கருவேப்பிலை போட்டு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. பேச்சுலரோட பார்த்தோன்னே செய்யலாம், அந்த மாதிரி ரெசிபி தான். இதில் 3 பல்லாரி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி ஜாஸ்தி வரணும்னா பல்லாரி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு மஞ்சள் பொடியெல்லாம் நம்ம சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வெள்ளை கலராக தான் வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதாவது நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி பதத்தில் வச்சுக்கோங்க. இது பழைய சோத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், பூரிக்கும் சாப்பிட்லாம். ஒரு தயிர் சாதமோ ஒரு ரச சாதமோ வச்சு கூட இந்த கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இதை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து மசால் மொச்சை தாங்க வைப்பீங்க. அதுவும் கடையிலலாம் போய் வாங்க மாட்டீங்க. நம்ம வீட்லேயே சடனாக இந்த ரெசிபியை நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதோடு சேர்த்து இந்த மொச்சையும் கலந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு அப்படி இங்கிட்டு ஒரு பரட்டு அங்கிட்டு ஒரு பரட்டு பரட்டினாலே போதும். சுவையான மசால் மொச்சை ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் கொஞ்சமாக அந்த கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க மசால் மொச்சை. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு பரட்டு பட்டி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மசால் மொச்சை. இனிமேல் டீ கடைக்கு போக வேணாம், நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். சுவையான மசால் மொச்சை ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ.